நம்ம தளபதி விஜய் மற்றும் இயக்குனர் வெங்கட் பிரபு கூட்டணியில் அண்மையில் வெளியாகி இருந்த படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய த கோட். இந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மிஸ்டேக் அப்படின்றது ஜஸ்ட் ஃபார் ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். நீங்கள் இன்னும் கோட் படம் பார்க்கல அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் படம் அவைலபிளாக இருக்குது. அந்த படத்தை பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த சீனில் தளபதி விஜயகாந்த் கெட்டப் போட்டிருப்பாரு. அப்படி போட்டிருக்கும் போது அவரை கன் பாயிண்ட்ல எல்லாருமே பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி பாயிண்ட் பண்ணும்போது பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இவரும் பார்த்தோம் அப்படின்னா அவரை பாயிண்ட் பண்ணுறது போல இருக்கும். திரும்ப காட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் இல்லாமல் இவங்க மட்டுமே அவரை கன் பாயிண்ட்ல பாயிண்ட் பண்ணுறது போல இருக்கும். திரும்ப காட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ஒருத்தர் பாயிண்ட் பண்ணார் இல்லையா, அவரும் இருக்கிறது போலவே இந்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் மாறி மாறி காட்டியிருப்பாங்க. இதனுடைய கண்டினியூஷன் ஃபைட் சீனில் 3 பேர் தளபதி விஜயை துப்பாக்கியில் சுடுறது போல காட்டியிருப்பாங்க. அப்போது 2 பேரை அவர் சுட்ட பின்னாடி ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா கையில் துப்பாக்கி வச்சிருக்காரு. அவர் நம்ம ஹீரோவை சுடாமல் கத்தியில் அவர் ஃபைட் பண்ணுறது போல காட்டியிருப்பாங்க. ஆல்ரெடி அவர் கையில் துப்பாக்கி இருந்துச்சு, அதை வச்சு சுட்டிருக்கலாம். துப்பாக்கியை வச்சாச்சும் எரிஞ்சிருக்கலாம். ஆனால் கத்தி எடுத்துகிட்டு போய் ஃபைட் பண்ண போவார். ஏன்னா கத்தியும் அவரப்படும் இல்லையா, அதனால். இந்த சீனில் நம்ம ஹீரோ நெத்தியில் பட்டை போட்டிருப்பாரு. அந்த பட்டை பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லேசாக அழிஞ்சிருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. திரும்ப காட்டும்போது அந்த பட்டை பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி போட்டிருந்திருக்கும், இப்போ போட்டிருந்ததுக்கும் நல்ல ஒரு வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த சின்ன பையன் இங்கே சோபாவில் உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி தான் பட்டை போட்டிருப்பான். ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பட்டை கிட்டத்தட்ட அழிகிற ஸ்டேஜுக்கு போயிருக்கும். ஆனாலும் அந்த பட்டை வேற ஒரு ஸ்டைலில் போட்டிருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. ரெண்டுக்குமான அந்த வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியும். இந்த சீனில் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு மட்டுமே ஐடி கார்டு அவர் கழுத்தில் போட்டிருக்கிறது போல் காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இவங்க யாருக்குமே ஐடி கார்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரே பேஜில் தான் வேலை பார்ப்பாங்க. அப்புறம் எப்படி ஒருத்தருக்கு மட்டும் ஐடி கார்டு கொடுத்துட்டு மிச்சம் எல்லாருக்குமே கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு தெரியல. இவர் தான் படத்துடைய ஹீரோ இல்லையா, அதனால் முன்னாடியே ஆர்டர் போட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ இந்த இடத்துல இவருடைய வாயில் துப்பாக்கியை வச்சு பேசுவார். அப்போ 2 பேருக்குமான அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இடைவெளி இருக்கதை நம்மளால பார்க்க முடியும். திரும்பவும் இதே ஷாட் காட்டுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்படி ரொம்பவே தூரமாக இருந்த டிஸ்டன்ஸ் ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க. அவர் கை அந்த பெல்ட் எல்லாமே இவருடைய வாய்க்கு பக்கத்தில் இருக்கும். ஆனால் இந்த ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. அடுத்ததான் சினேகா, அவங்க கன்சீவாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தோம் அப்படின்னா டெலிவரிக்காண்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கும். அப்படி ட்ரிப்ஸ் ஏறுற மாதிரி காட்டியிருப்பாங்களே தவிர அந்த ட்ரிப்ஸ் ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாட்டிலேருந்து இறங்கணும் இல்லையா ஒவ்வொரு பாயிண்டாக, அந்த மாதிரி எங்கேயுமே இறங்காது. ஆனால் ட்ரிப்ஸ் மாட்டியிருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த ட்ரிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. ட்ரிப்ஸ் இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணியிருந்தா தானே அது இறங்கும். அட்லீஸ்ட் அதை வெளியே கழட்டி விட்டுருந்தா தானே அது இறங்கும். கவனிக்காமல் விட்டுட்டாங்க போல இருக்கு. அடுத்து இந்த சீனில் நம்ம ஹீரோவுடைய பையனை காணோம் அப்படின்னு சிசிடிவி கேமராவில் செக் பண்ணுவாங்க. ஆனால் சிசிடிவி கேமரா 2 அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்களே தவிர எந்த தேதியில் அந்த கேமரா ஃபுட்டேஜ் எடுத்தாங்க, எந்த டைமில் அந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்ற எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லாமல் எவிடன்ஸ் தேடுவாங்க. இந்த சீனில் நம்ம ஹீரோ அப்பாவும் ஹீரோ மகனும் பைக்கில் போவாங்க. அப்படி போகும்போது பின்னாடி இருக்க ஒரு கார் பார்த்தோம் அப்படின்னா கீழே விழுந்து பெரண்டு உருண்டு அந்த கண்ணாடியில் உடஞ்சி அந்த கண்ணாடி சீல் எல்லாமே தெறிக்கிறது போல காட்டியிருப்பாங்க. திரும்பவும் அதே காரை காட்டுவாங்க. இப்படி கண்ணாடி எல்லாமே உடஞ்சி சில்லா தெரிச்சிச்சு இல்லையா, அதே கார் கண்ணாடி எதுவுமே உடையாம ரொம்பவே கிளீனா இருக்கிறது போலவும் காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இந்த டிராஃபிக் சிக்னலுக்காண்டி இந்த ஒயிட் கலர் கார் நின்றுட்டு இருக்கும். ஸோ அந்த ஒயிட் கலர் காருக்கு பின்னாடி ஒரு கார் நிற்கும். அந்த ஹெல்மெட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த காருக்குள்ள பாம்பு போடுவார். அப்படி இருக்கும்போது இந்த ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா எந்த வித காரோ பைக்கோ எதுவுமே இருக்காது. திரும்ப காட்டும்போது அந்த கார் வெடித்து செதறும் போது மட்டுமே பக்கத்தில் ஒரே ஒரு ஆட்டோ நிற்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க. முன்னாடி காட்டும்போது எதுவுமே இருக்காது. அந்த காரு வெடித்து செதறும் போது மட்டுமே அந்த ஆட்டோ இருக்குது போல இருக்கும். அதே மாதிரி இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷனில் அவருடைய பேக் எல்லாமே கழட்டி தூக்கி எறிகிறது போல இருக்கும். ஸோ அப்படி தூக்கி எறியும் போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 2 பேக் கிடக்கிறது போல இருக்கும். இவர் வந்து அந்த சின்ன பேக்கை மட்டும்தான் எடுப்பார். அந்த பெரிய பேக்கை யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த பெரிய பேக் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல விழுந்து கிடந்துச்சு இல்லையா, அந்த பெரிய பேக் காணாமல் போயிருக்கும். ஆனால் இவர் சின்ன பேக் மட்டும்
மட்டும்தான் எடுத்திருப்பாரு. அப்போ பெரிய பேக்கை யார் எடுத்தது? இந்த இடத்துல இவங்க அந்த சிசிடிவி கேமரா வச்சு அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மானிட்டர்ல நோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ஃபுட்டேஜை பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு கேமரா ஃபுட்டேஜை இவங்க செக் பண்ணிட்டு இருக்கும் போது கேமரா நம்பர் 11 கேமரா நம்பர் 9 அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேமராவுடைய அந்த டியூரேஷன் டைம் அப்படின்றதும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. ஆனால் எந்த தேதியில் ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்றத காட்ட மறந்துட்டாங்க போல இருக்கு. மறதி நம் தேசத்தின் வியாதி அப்படின்னுவாங்க. அது கரெக்டாக தான் இருக்கு. இந்த சீனில் இந்த ஃபைட் நடக்கும்போது இந்த ஐஃபோன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ரேக்குக்கு கீழே அந்த பாதி ஐஃபோன் கிடக்கிறது போல இருக்கும். அதுவும் அந்த ஐஃபோன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பொசிஷனில் தான் கிடக்கும். திரும்ப பார்த்தோம் அப்படின்னா விஜய் அந்த ஒரு ஐஃபோனை எடுப்பார். அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேக்குக்கு கீழே இருந்த ஐஃபோன் கொஞ்சம் தள்ளி கிடக்கிறது போலவும் ஏற்கனவே கிடந்த அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து மாறி இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதனுடைய கண்டினியூஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா விஜய் இவரை அடித்து கொண்டுட்டு தான் போவார். அவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி தான் கிடப்பார். குறிப்பாக இவருடைய அந்த காலுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் நிற்பார் இல்லையா, அவருடைய காலுக்கு பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் ஒரு டப்பா கீழே கிடக்கிறது போல இருக்கும். அதே மாதிரி இந்த செத்தவர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சாச்சு படுத்திருக்கிறது போலவே இருக்கும். இதனுடைய கண்டினியூஷன் ஷாட்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெட் கலர் டப்பா அப்படின்றது இவருடைய அந்த காலுக்கு கீழே கிடக்கிறது போலவே தப்பாக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு சாச்சு கடந்தவர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே குப்பரக்கா படுத்து கிடக்கிறது போலவும் காட்டி மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்ததான் இந்த சீனில் இவருடைய பொண்ணு இவருக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்ணும்போது அந்த கால் பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் காலாக தான் வந்திருக்கும். ஆனாலும் அந்த வாய்ஸ் கால்லையே இவங்க பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கால் பேசுவாங்க. அதுவும் இவருடைய ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃபை வேற கனெக்ட் ஆகிருக்கும். காருக்குள்ளே ஒய்ஃபை எப்படி அப்படின்னு தான் தெரியலை. ப்ரோ பின்னாடி இவங்க ஃப்ரெண்டு இருந்தாங்கல்ல, அவங்களுடைய ஃபோனை இன்டர்நெட்டுக்காண்டி யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு முட்டு கொடுப்பீங்க அப்படின்னு தெரியும். இதனுடைய கண்டினியூஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா இவங்க அந்த ஃபோனில் பேசிக்கிட்டே காரை விட்டு கீழே இறங்குவாங்க. அப்போது காரை விட்டு கீழே இறங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் கார் ஓட்டுவார். அதனுடைய லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா விஜய் உட்காந்துருப்பாரு. அவருக்கு அப்படியே பேக் சைடு தான் பிரபுதேவா உட்காந்துருப்பாரு. கிட்டத்தட்ட விஜயும் பிரபுதேவாவும் பேக் சைடு அடுத்தடுத்து உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காரை விட்டு இறங்கும் போது விஜய் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு இறங்குவார். பிரபுதேவாவும் லெஃப்ட் சைடு தான் இறங்கணும். ஆனால் அவர் பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடு இறங்குறது போலவே காட்டியிருப்பாங்க. சரிப்பா அவர் இறங்கிட்டாரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனாலும் அந்த காரில் இறங்கின பின்னாடி அந்த டோரை பிரபுதேவா அதுக்கப்புறம் விஜய் 2 பேருமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிரசாந்த் அவரும் பார்த்தோம் அப்படின்னா காரை விட்டு இறங்கின உடனே டோரை க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. இந்த சீனில் காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரசாந்த் அவருடைய அந்த டோரை க்ளோஸ் பண்ணார்லையே அந்த டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கி வந்து அந்த டோர் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனில் இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. மொதல் பார்த்தோம் அப்படின்னா டோர் க்ளோஸ் தான் பண்ணியிருப்பாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனில் இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அதே டோர் திரும்ப அடுத்த சீன் மூவ் ஆகி காட்டும்போது அந்த டோர் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஓப்பனில் இருந்துச்சு இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு இந்த டோர் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அடுத்து ஓப்பன் பண்ணது போல் காட்டியிருப்பாங்க. திரும்பவும் பார்த்தோம் அப்படின்னா விஜய் போய் அதே ஒரு டோரை திறப்பார். அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த டோர் க்ளோஸ் ஆகி இருக்கிறது போலவும் விஜய் போய் அதை ஓப்பன் பண்ணுறது போலவும் காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தளபதி விஜய் இவங்க கிட்ட பேசும்போது அவருடைய மொபைல் ஃபோனில் டைம் பார்த்தோம் அப்படின்னா 3:20 அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகியிருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹார்பர்லேருந்து வந்தவங்க கிட்ட செக்கிங் நடந்துட்டு இருக்கும். அப்போ இவருடைய அந்த வாட்சில் டைம் நோட் பண்ணோம் அப்படின்னா 12:05 அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்கும். இதில் எந்த டைம் கரெக்டான டைம் அப்படின்னு தான் தெரியலை. அதே மாதிரி இவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரபுதேவா பார்த்தா அப்படின்னா பக்கத்தில் இருக்க அந்த கிளாத் எடுத்து அவங்களுடைய மூச்சை பற்றி அவங்கள கொல்றது போல இருக்கும். ஆக்சுவலாக பிரபுதேவா பார்த்தா அப்படின்னா ஷார்ட்ஸில் ஒர்க் பண்ணுவார். அப்படி ஒர்க் பண்ணுற இவரே பார்த்தா அப்படின்னா துணியை எடுத்து மூஞ்சியில் மூடி அவங்கள கொல்றாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாமல் இந்த சீனை எடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவங்க இறந்த பின்னாடி அவங்கள தூக்கிட்டு வருவாங்க. அப்படி தூக்கிட்டு வரும்போது அவங்க உடம்புல பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே ரெட் கலரில் அந்த ஒரு ரத்த கரை இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அதை நல்லாவே நம்மளால பார்க்க முடியும். அடுத்தடுத்த சீனில் காட்டும்போது இந்த அளவுக்கு ரத்த கரை இருந்த அவங்க உடம்புல டாப் ஆங்கிளில் காட்டுவாங்க. அப்போது இந்த அளவுக்கு ரத்த கரை எதுவுமே இல்லாதது போல இந்த ஒரு ஷாட்டில் காட்டி மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க கழுத்துக்கிட்ட மட்டுமே ரத்தம் இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது அடுத்த இந்த ஒரு சீன்லையும்
பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமரா நம்பர் மட்டுமே போட்டிருப்பாங்களே தவிர அந்த டியூரேஷன் டைம் அதுக்கப்புறம் எந்த தேதியில் இது ரெக்கார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த சீனில் ஜீவன் அப்படின்ற கேரக்டர் அந்த விஜய் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு விஜய் பார்த்தோம் அப்படின்னா அவரை போட்டு அடிக்கிறது போல இருக்கும். அவர் அடிச்சனால இவருடைய முகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லேசா அந்த கண்ணத்துக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா காயம் ஒன்று ஏற்பட்டிருக்கும். இதே காயம் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப அடுத்தடுத்த கண்டினியூஷன் சீனில் காட்டும்போது இப்படி இருந்த காயம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி லேசா கோடு போட்டது போல காட்டி மிஸ்டேக் பண்ணி இருந்திருப்பாங்க. முதல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு காயத்துக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டை உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி இப்படி லேசா இந்த காயம் இருந்துச்சு இல்லையா, இதே காயம் கிட்டத்தட்ட கொஞ்சம் பெருசானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது போல கிளைமேக்ஸில் காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நெத்தி பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணுக்கு மேலே லேசாக தான் கிட்டத்தட்ட அடிபட்டு 2-3 நாள் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் அதிக ரத்தம் வருது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபைட் சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அதே மாதிரி ஜீவன் அதுக்கப்புறம் காந்தி இந்த 2 கேரக்டருக்குமே ஒரு ஃபைட் சீன் வச்சுருப்பாங்க. எங்கே அப்படின்னா ரூஃபில் ஃபைட் சீன் நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா விஜய் பைக்கில் தான் அந்த இடத்துக்கு வரது போல இருக்கும். அந்த ஃபைட் முடிஞ்ச பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்த பைக் பார்த்தோம் அப்படின்னா இருக்காது. ஆனால் ஃபைட் போயிட்டு இருக்கும்போது இந்த ரூஃபில் பார்த்தோம் அப்படின்னா பைக்கு கீழே கிடக்கும். அந்த ஃபைட் முடிஞ்ச பின்னாடி அந்த பைக் எங்கே போச்சு அப்படின்னு தான் தெரியல. ஒருவேளை ஃபைட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பைக்கு அதுவாக பறந்து போயிருச்சோ. இது எல்லாமே கோட் படத்தில் இருந்த ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்துக்கான ரோஸ்ட் வீடியோ ஆன் த வே. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாரு பாரு.